V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வேட்டையன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. பல லட்சம் பார்வையாளரை கடந்து ரொம்ப வேகமாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. பொதுவாக எல்லா படமுமே அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிற காட்சி படத்தில் இருக்க முக்கியமான காட்சியை எடுத்து போடுவாங்க. ஸோ அதை வச்சே படம் எதை பேஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம யூகம் பண்ணிடலாம். இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் சார்பாக சுபாஸ்கரன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. டிஜே ஞானவேல் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அனிருத் இசையமைச்சிருக்காரு. சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியார், கிஷோர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அபிராமி, ரோஹிணி, இன்னும் நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப வேகமாக இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதிக பார்வையாளர் ட்ரெண்டிங்கில் இருந்தாவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பொதுவாக நிறைய படங்கள் ட்ரெய்லர்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்வையாளர் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பார்த்தா சில ஆயிரங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கோம். லட்சக்கணக்கில் வாசகர்கள் பார்க்குறது சில உச்ச நட்சத்திர படங்கள் மட்டும்தான். அதுலேயும் இன்றைக்கி வேட்டையன் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் எதை பேஸ் பண்ணி போகுது அப்படின்னு தெரியுது. இந்த ட்ரெய்லர் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூக்குரலோட ஆரம்பிக்குது. அதாவது பெண்களை கொடுமைப்படுத்துகிறவங்கள என்கவுண்டர் பண்ணணும், பெண்களை கெடுக்கிறவங்கள பாதுகாப்பாக இருக்காங்க, இந்த மாதிரி பாவி பசங்களை என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதோட ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. ஸோ வேட்டையன் அப்படிங்கிற டைட்டிலே இதுதான். அந்த பெண்களை கற்ப சூரியர் இந்த மாதிரி ஆளுங்களை என்கவுண்டர் பண்ணுற ஒரு இதாக தான் வருவார் அப்படின்னு நம்ம யூகமாக சொல்ல முடியுது. ஏன்னா இதில் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதை போல் அமிதாப் பச்சனும் போலீஸில் உயர் அதிகாரியாக வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஃபஹத் ஃபாசில் இன்னொரு திருடன் மாதிரி ஒரு அக்யூஸ்டாக வர்றாரு. ராணாவும் அப்படி தான் வர்றாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அபிராமி, மஞ்சு வாரியர், ரஜினி சாருக்கு சோடியாக வர்றாங்க. மற்றபடி அபிராமி, ரித்திகா சிங், துஷாரா விஜயன் இவங்களாம் என்ன மாதிரி கேரக்டராக வர்றாங்கன்னு நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அதிக பார்வையாளர்களை கடந்து மிக எதிர்பார்ப்பாக கூட்டிக்கிட்டு இருக்க படமாக தான் வேட்டையன் ட்ரெய்லரை பார்க்குறோம். இந்த வேட்டையன் ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் கூட படத்துக்கு எப்போவுமே டிஜே ஞானவேல் ஏற்கனவே அவருக்கு முந்தைய படங்கள் மிகப்பெரிய அவருக்கு ஒரு பிரேக் கொடுத்த படம். இந்த படத்தில் அது ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்து பண்ணியிருக்காரு. டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு உயர்ந்தபட்சமாக வார்த்தைகள் சொல்லாடல் ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்சவன் தான் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராணா வர்ற காட்சியாக இருக்கட்டும், திருடனாக இருக்கிறதுக்கு முகமுடி அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தால் போதும்னு பகத் பாசு சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ சூப்பர் ஸ்டார் குறி வச்சா விழணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரெண்டிங்கில் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பொதுவாக சூப்பர் ஸ்டார் படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்தில் ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுவார். அது பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டே இருக்கும். அடுத்து அந்த டைலாக் அடுத்து இன்னொரு படத்தில் டைலாக் வர வரைக்கும் அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். அது மாதிரி நீங்கள் நம்ம முந்தைய படங்களை பார்த்துருப்போம். பாஷா படத்தில் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற டைலாக் இருந்தது. முத்து படத்தில் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காதது கிடைக்காது அப்படின்னு சொல்கிற டைலாக் இருக்குது. இது மாதிரி நிறையா ஒவ்வொரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் குறி வச்சா விழணும் அப்படிங்கிற அந்த வசனங்கள் ஒரு ட்ரெண்டிங் நிச்சயமாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்துட்டுருக்கு. படத்துக்கு மிகப்பெரிய டைலாக்கு பெரிய பலமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதை தாண்டி நடிகர்கள் பட்டாலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்து நடிகரும் இதில் ஒரு பேன் இண்டியா படமாக ஒரு பேன் இண்டியா. ஸோ மிகப்பெரிய வெற்றிக்காண்டி இந்த படம் காத்துருக்குது. நிச்சயமாக இந்த படம் இதற்கு முந்தைய ரஜினி சார் படம் ஜெயிலர் மிகப்பெரிய வசூலில் பெரிய லாபம் கிடச்சிது. இந்த படம் அதையும் தாண்டியும் வரணும் ஒரு சினிமா பார்வையாளனா என்னோட நம்பிக்கை உறுதியாக சொல்கிறேன் நான்.